சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு குழந்தைகளை நெறிப்படுத்தும் கலை. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, சிவ சிவ அன்பே சிவம் இந்த இணையவழி நிகழ்வின் மூலமாக அறக்கட்டளை நடத்துகின்ற சிறப்பானதொரு நிகழ்விலே குழந்தைகளை நெறிப்படுத்தும் கலை என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய தலைமுறையை பெற்றெடுப்பதிலே பெருமைக்கு ஒன்றும் இடமில்லை. என்ன இப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். பொதுவா தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வருகிறோம். இந்த ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியத மனிதர்கள் மட்டும் சிறப்பாக சாதித்து விடுவதாக இல்லை. விலங்குகளும் கூட மக்கட்பேறு என்கின்ற ஒரு நிலையில குட்டி போட்டு பால் கொடுக்குது, மேமல்ஸ். நாம் பிள்ளை பேரை பெற்றுக்கொள்வதில் அடுத்த ஒரு நல்ல தலைமுறையை, ஒரு வாரிசுகளை உருவாக்க வேண்டும் என்பதை பெரியவர்கள் கருத்திலே கொண்டார்கள். அவ்வாறு சிந்தித்தாலும் இன்றைக்கு மக்கட்பேறு என்று சொல்லக்கூடியது எந்திரமயமான வாழ்க்கையில, மன வாழ்க்கைக்கு பின்னர் இயல்பாகவே நிகழ்ந்து விடுகின்ற, தவறாகி விடுகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. பாருங்கள், அந்த வகையிலேதான் குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கை ஊட்டுதல் என்பது தேவையானது. அது இறை நம்பிக்கை என்பது இறை பக்தியாக மாறிவிட்டது. இந்த இறை பக்தி என்பது மூட நம்பிக்கையாகவும் ஆகிவிடுகிறது காலப்போக்கில். எது என்ன, ஏன், எப்படி, எங்கிருந்து, எதுவாக என்று எதற்கும் கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதானே முறை. அந்த வகையிலே கடவுள் தத்துவங்களையும் கூட நாம் நல்ல தலைப்புகளின் மூலமாக விளக்கி கொண்டிருக்கிறோம். எனவே நாம் நம்முடைய பண்புகளிலே மேம்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த ஆன்மீகம், உரைகள், சிந்தனைகள் எல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம். அப்படி நம்மிடத்திலே உள்ள பதிவுகளை தூய்மை செய்து மேன்மைக்குரிய குணங்களை வெளிப்படுத்த முடிகிறதா என்பதை பெற்றோராகிய உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கிறேன். ஆனால் என்னவோ, மன வாழ்க்கை மேற்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே மக்கட்பேறு அமைந்து விட்டதா என்று எண்ணுகிற, தேடுகிற, சிந்திக்கிற ஒரு காலகட்டத்தை சந்திக்கிறோம். அதனிலே பெரும்பேறு ஒன்றுமில்லை. நாம் பெறுகின்ற பேராகிய மக்கட்பேறு என்று சொல்லக்கூடியது மக்கட்பேராக இருக்க வேண்டுமே தவிர, ஏன் பிறந்தாய் மகனே என்று பாடுகின்ற மாதிரி இருந்துடக்கூடாது. இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் என்று இருக்க வேண்டுமே தவிர, இவன் தந்தை ஏன் நோற்றான் கொல்லெனும் சொல் என்பதாக இருந்துவிடக்கூடாது, இல்லையா? ஏன் இப்படி ஒரு பிள்ளைய பெத்தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. இப்ப அதற்குத்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று முறைப்படுத்திக் கொள்ள சொன்னார்கள். அப்படி நல்ல நெறிகளை பெற்றோர்கள் எடுத்துக் கொடுப்பது மட்டுமல்ல, குருவானவரும் வகுத்தளிக்கிறார்.
நான்காவதாக தெய்வம் என்று சொல்லக்கூடிய இறை சிந்தனை, இறை வழிபாடு, இறை நம்பிக்கை. இவை ஒரு இளம் உள்ளங்களை எங்கே கொண்டு செல்லுகிறது என்று சொன்னால் தூய்மையான வாழ்க்கை பேற்றுக்காக கொண்டு செல்லுகிறது என்று சொன்னால் மிகையாக. அப்படி வாழ்க்கையினுடைய அன்றாட நடைமுறை தூய்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணித்தான் நாமும் வாழ்கிறோம், நம்முடைய குழந்தைகளையும் பயில்விக்க செய்கிறோம். அப்படி பயில்விக்கின்ற போது அவர்களுடைய பதிவுகள் அவர்களை நல்ல ஒரு குணங்களோடு மேம்பட்டவர்களாக வெளிப்படுத்திக் கொள்ள முடிகிறதா என்று சிந்தித்தோமே என்று சொன்னால் அவ்வாறு வினை பதிவுகளிலிருந்து தூய்மை செய்து கொள்வதற்கு தவம்தானே சிறப்பானது. அதைத்தான் வள்ளுவம் சொல்லுகிறது, இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்று சொல்லுகிறது. எனவே நோன்பு என்று சொல்லக்கூடிய தவம், தியானம், மெடிடேஷன் அலோன் கேன் ஹெல்ப். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமைய தூய்மைக்காக. அப்ப பெற்றோர்கள் மன வாழ்க்கை மேற்கொள்ளுகின்ற போதே தவம் மேற்கொண்டவர்களாக, தவம் செய்தவர்களாக சொல்லுவாங்க. தவம் இருந்து பெற்ற பிள்ளை என்று சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும். எந்த நேரத்தில் பெற்றானோன்னு பார்த்து சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அந்த வகையில் நல்ல ஒரு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு புரிய சிந்தனையாகத்தான் இந்த தலைப்பை நாம் இன்றைக்கு கையாண்டு இருக்கிறோம் அன்பர்களே. எனவே நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய மக்கட்பேறு குழந்தைகளை நெறிப்படுத்த முற்படுகிற போது ஏட்டுக்கல்வி, தொழிற்கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி, ஆன்மீக கல்வி என்ற 4 கல்விகளை அவர்களுக்கு புகட்டுகிறோம். பள்ளியில ஏட்டுக்கல்வியும் ஒழுக்க கல்வியும் தொழிற்கல்வியும் புகட்டப்படுகிறது என்று சொன்னாலும் கூட ஆன்மீக கல்வியை இது போன்ற ஆன்மீக அமைப்புகளும் உரைகளும் தான் தர முடியும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பர்களே. அப்படியானால் குழந்தைகள் அவர்கள் வளரும் போதே பார்த்தீங்கன்னா முயற்சி உடையவர்களாக அவர்களை மலர்த்த வேண்டும். வாழ்க்கையில ஒரு சில இடையூறுகள் சந்திக்கிற போது அவர்கள் அத்தகைய இடையூறுகளை கண்டு அச்சமுற்று அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இது வேண்டாமே, இப்படி போனால் கல்லு முள்ளுமா இருக்கும் போல இருக்கு, கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, இதுல போக வேண்டாம், இல்லை நான் இப்படி போகலைன்னு முடிவெடுத்துடுறாங்க. அங்கேதான் வாழ்க்கையில இந்த பயணம் எப்போதுமே சமச்சீராகவும் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமலும் இருக்காது, மேடு பள்ளங்கள் இயல்புதான் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டி இருக்கிறது பாருங்கள் அன்பர்களே. ஆகையினாலே தான் துன்பங்களையும் கஷ்டங்களையும் இது உலகியல் இயல்புதான் என்று புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபாவம் இருக்குமே என்று சொன்னால் வெற்றி பெற்றவர்களாக இருக்கும். இந்த குழந்தைங்க சிறப்பா மலருவாங்க. ஆனா அந்த முன்வினை பதிவு என்று சொன்னோமே, அதற்காகத்தான் நோற்பது என்பதையும் தவத்தையும் சொன்னார்கள். யார் ஒருவர் தற்சோதனை செய்து தவம் செய்து குணங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறாரோ அவர் மூலமாக வித்து வழியாக தரப்படுகின்ற மக்கள் செல்வங்கள், இப்ப அந்த பாரம்பரியமே தூய்மை அடைகிறது என்பது சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதைத்தான் பகீரதன் தவம் என்று ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். பகீரதன் என்று ஒருவர் தன்னுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் இறந்துவிட்டு அவர்களுடைய சாம்பலில கங்கை நீர் தெளிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறான். நீ கங்கை நீரை தெளிப்பாயாகில்
குழந்தைகள் சிறப்புடையவர்களாக மலருவார்கள். அந்த இறந்து போன பெரியவங்களுக்கும் புண்ணியம் சேர்க்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த நாளில் கங்கை இல்லையாம் பாரதத்தில். அப்ப கங்கை என்பது கைலாயத்திலே சிவபெருமானோடு இருந்த காரணத்தினாலே அந்த பகீரதன் தவம் செய்தான். தவம்னா இப்ப சொல்ற மாதிரி இல்லை. தீய கனலில் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி தவம் செய்தும் அப்படின்னு ஒரு கவியில வரும். அது மாதிரி நெருப்பு கடையில நின்று தவம் செய்கிறது, ஒற்றை காலில் நின்று தவம் செய்கிறது, ஒரு முகமாக நின்று தவம் செய்கிறதுன்னு வலியுறுத்தினாங்க. அப்படி அந்த பகீரதன் என்கிறவன் தவம் செய்து சிவபெருமானை நோக்கி வேண்டி, ஐயா நீங்கள் கங்கையை எங்களுக்கு அருள வேண்டும், அதன் மூலமாக என்னுடைய முன்னோர்களுடைய சாம்பல்ல அந்த நீரை தெளித்து அவர்கள் ஜன்ம சாபல்யம் அடைய வேண்டும், அதற்காக தவம் செய்தேன் என்று வரம் கேட்கிறார். அப்ப அவர் கங்கையை பார்த்து நீங்க பாரதத்துக்கு போங்கன்னு சொல்றார். யாரு? சிவபெருமான். ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு மானுடனுக்காக என்னை போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கங்கை பிரவாகமாகி வருகிறாள். பிரளயம். அப்ப அந்த கங்கை என்ற அந்த பெண், கற்பனை பெண், அதனுடைய கர்வத்தை பங்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் சூடிக்கொண்டதாகவும், பின்னர் அங்கிருந்து அந்த கங்கையானது சீரான வகையிலே பாரதத்தை எட்டியதாகவும், அந்த நீரை முன்னோர்களுடைய சாம்பலிலே தெளித்ததன் மூலமாக முன்னோர்கள் ஜன்ம சாபல்யம் பெற்றதாகவும் கதையிலே அறிவார்கள், குறிப்பிட்டிருப்பார்கள். சில பழைய படங்கள்ல அதை நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் சந்தித்திருக்கலாம். இப்ப இந்த கதையை எதற்காக சொல்றீங்க அப்படிங்கிறது வேணும். இப்ப தவம் செய்தல் என்கிற போதே ஒன்றினிற்றல் என்பது ஆக்கினை மற்றும் துரிய நிலைகளை குறிக்கும், 6வது 7வது மையங்களை குறிக்கும். ஆகினிலை தவம் செய்வதனாலே மன ஒருமை மன வலிமை பெற்றவர்களாக, தன்னிடத்திலே உள்ள வேண்டாத குணங்களை விட்டவர்களாக, துரியத்திலே தவம் செய்வதனாலே தன்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து வந்த வழி தொடராக வந்த சஞ்சித கர்மாக்களை எல்லாம் நீக்கியவர்களாக இருந்து, அதற்குத்தான் சொன்னாங்க அந்த கதையில, தவம் செய்தான், கங்கையை பெற்றான், முன்னோருடைய வினை பதிவுகள் நீங்கியது என்பதை சொன்னார்கள். இப்ப நமக்கு காரண காரியங்களோடு புரிகிறது பாருங்க. ஏன்னு சொன்னா, தவமாய் தவம் இருந்து என்று சொல்லுவார்கள். அப்படி தவமிருந்து பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பெற்ற பிள்ளைகளும் நல்ல தூய பதிவுகளும் குணங்களையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வளர்த்தப்பட வேண்டும், நெறிப்படுத்தப்பட வேண்டும். அவங்க வளரும் போது எப்படி இருக்காங்கன்னு கேட்டா நிறைய கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க அன்றைக்கு இருந்த மாதிரி இல்லை. அன்றைக்கெல்லாம் சொன்னா கேட்டுக்கிற குழந்தைங்களா இருந்தது. இன்னைக்கு நாம ஏதாவது சொன்னா அவங்க எதிர்கேள்வி கேட்கிற குழந்தைங்களா இருக்காங்க. உண்டா இல்லையா? ஆகினாலே தான் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், குழந்தை பருவத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகள், மாறான புதிய புதிய சிந்தனைகளை எல்லாம் அவர்கள் முன்வைக்கிற போது அந்த வினாக்களுக்கு உரிய பதிலளிக்கக்கூடியவர்களாக தாய் தந்தையர்கள் இருக்க வேண்டியிருக்கிறது. இப்படி சும்மா கேள்வி கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காத, போய் வேலையை பாரு அப்படின்னு விரட்டணும்னு வைங்க, அவங்களுடைய சிந்தனை திறனை நாம் பறித்து விடுகிறோம் என்று பொருள். ஒன்று. அது மட்டும் இல்லை, சில கேள்விகளுக்கெல்லாம் முறையாக பதிலளிக்க தெரிய வேண்டும். நமக்கும் பதில் அளிக்கப்பட வேண்டும். மழுப்பதில் பதில் சொல்லக்கூடாது, மழுப்பதில் பதில் சொல்லவும் கூடாது. நல்ல தெளிவான விளக்கங்களை, விஞ்ஞானபூர்வமாகவும் முறையான விளக்கங்களை நாம் சொல்லுகிற போது, அப்படி நல்ல ஒரு கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய தாய் தந்தையரை பார்த்து அவர்கள் தன்னுடைய ஆதர்சமாக நினைக்கிறார்கள். என்னுடைய தந்தைக்கு எல்லாம் தெரியும், அவர் நல்ல ஒரு அறிவாளி, என்னுடைய அப்பா மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிற காலகட்டம் உண்டா இல்லையா? ஆனா
அவர்களுடைய மனோசக்தியை புரிந்து கொள்வதற்காகத்தானே மன ஒருமை பயிற்சிகளையும் சேர்த்தே நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் தியானத்தை. அப்ப இந்த மனம் என்று சொல்லக்கூடியது 3 நிலைகளிலே இயங்குகிறது. புறமனம், நடுமனம், அடிமனம்னு. இந்த புறமனதிலேயே எல்லாவற்றையும் நினைத்துக் செல்லும் போது அது வெற்றி அடைவதில்லை. இந்த புறமனதிலிருந்து நடுமனத்துக்கும், நடுமனத்திலிருந்து அடிமனத்துக்கும், அதாவது ஆழ்மனம் என்று சொல்லுவார்கள். சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு பேர். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அப்போ அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டில் போய் பதிவாகிற அளவுக்கு நம்ம சொல்லணும்னா ஒன்றிய நிலையிலிருந்து சொல்லணுங்கிறது தான் ஒன்றிய நிலையை தவம் என்று நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். வேற ஒன்று. அதனாலே தான் அன்பர்களே, அந்த நிலை எங்கு கொண்டு சேர்க்கிறது என்று சொன்னால் குழந்தைகளுடைய இன்டலெக்சுவல் என்று சொல்லுவார்கள். ஒரு வகையில் இன்றைக்கெல்லாம் ஐக்கியூன்னு சொல்றாங்க இல்லையா, சிந்திக்கின்ற சீரிய பண்பு. அந்த சிந்திக்கின்ற பண்பு நலன்களை அதிகரிக்க செய்யக்கூடியதாக அமைகிறது இந்த தவமுறைகள் எல்லாம். எனவே அவர்கள் மனோசக்தியை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், மன பண்புகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், குறிப்பாக உடல்நலம் ஓம்புபவர்களாக இருக்க வேண்டும். உழைக்காமலே இருந்தால் உடல்நலம் எங்கிருந்து வரும்? நிறைய பெற்றோர்கள் என்ன தப்பு செய்கிறாங்கன்னு சொன்னால், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொத்தி பாதுகாத்து வளர்க்குறத மட்டும் கரெக்டாக செஞ்சிடறாங்க. ஆனால் சற்றேனும் ஒரு கடுமையான வாழ்க்கை சூழல்களை சந்திக்கிற மனோபாவங்களை ஏற்படுத்தி கொடுக்க மறந்து விடுகிறார்கள் என்று சொல்வதிலே மிக ஏதும் இல்லை. வெயிலையே போகாமல் குழந்தைய பழக்கிறதா? வெயிலையும் போய் விளையாடிட்டு வந்து தான் விடணும். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கை சூழல்கள் எல்லாம் கரடு முரடாகவும் போராட்டங்களுக்கும் உரியதாகத்தான் இருக்கிறது. நம்முடைய அன்றாட நடைமுறைகளிலே நாம் அந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளை மேம்படுத்தி கூடியவர்களாக வழிகாட்ட வேண்டியிருக்கிறது. ஒரு வகையில் பார்த்தா இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களிடத்தில் ஏகப்பட்ட திறமைகள் ஒளிந்திருக்கிறது என்று சொல்லலாம். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை, அதாவது இன்ஹிடன் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க, மறைந்துள்ள தனித்தன்மைகள் என்று சொல்லலாம். தமிழில் சொன்னால் மறைந்துள்ள தனித்தன்மைகள். ஒவ்வொரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டில் சிறப்பாக இருக்கும், படிப்பில் குறைவாக இருக்கேன்னு நம்ம கோவப்பட்ட பிரயோஜனம் இல்லை. கவி எழுதுறதுல, இசை நாட்டத்தில், ஓவியத்தில், மிமிகிரியில் கூட எடுத்துக்கோங்களேன். இப்படி பல கோணங்களிலே திறமையோடு வெளிப்படக்கூடியவர்களாக அவர்களிடத்துல ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய தனி பண்புகள் இருக்கலாம். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய தனி திறமைகளை புரிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருபவர்களாக தாய் தந்தையர் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஏதோ குழந்தைய பெத்தமா கொண்டு போய் கல்வி சாலையில் சேர்த்தாச்சு, அதுக்குரிய ஃபீஸை கட்டியாச்சு, சரி அங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஏதாவது கற்றுக் கொடுக்குறாங்களா, அதுக்கும் ஃபீஸை கட்டிடுவோம். அப்போ அவங்க டைம் டேபிளில் ஷெட்யூலில் ஃபுல்லாக்கிடுறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் உலகியல் பாடங்களையும் உலகியல் அனுபவங்களையும் கற்க மறந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் மிக இல்லை. அந்த இடத்துல தான் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில ஒரு இடைவெளி விழுந்து விடுகிறது. இவங்க சம்பாதிக்க போயிடுறாங்க, அவங்க படிக்க போயிடுறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த நாள்லாம் என்ன வச்சாங்கன்னு கேட்டால், இப்போவும் உண்டு, உங்களுக்கு தெரியும், கல்வி நிலையங்களில், பள்ளிகளில், கல்வி சாலைகளில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் என்று உண்டு. அது எதற்காக வச்சாங்கன்னு கேட்டால், என் பிள்ளைங்க படிக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கிறாங்க, ஒழுங்காக ரியாக்ட் பண்ணுறாங்களா என்பதை பெற்றோர்கள் சென்று கேட்டு ஆசிரியர்களோடு கலந்து கொள்ள வேண்டும், அறிமுகமாகி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரு பெரிய இடைவெளி ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களை அமைக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் நான் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் படிக்கிற காலகட்டத்தில் அந்த கான்வென்ட்டில் படித்தாங்க. அங்கே உள்ள
ஆசிரியர்களோடு இணக்கமும் தலைமை ஆசிரியர் வரையிலும் பழக்கமும் இருந்ததுனால அவங்க அந்த ஆனுவல் மீட்டிங் எல்லாம் போடும்போது அங்கே பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பிலும் அமைந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அந்த ஒரு கிறிஸ்தவ கான்வென்ட் பள்ளியிலேயே சர்வசமய பிரார்த்தனையை நாங்கள் நடத்தினோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பள்ளியில் ஒரு நிகழ்ச்சியை, அதுவும் சர்வமத பிரார்த்தனையை நடத்தக்கூடிய அளவுக்கு நமக்கும் பள்ளிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுங்கிறது தான் சிறப்பான விஷயம். அதுபோலத்தான் எல்லா பெற்றோர்களும் அந்த ஆசிரியர்களோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் குழந்தைகள் நலனுக்கு காக்கப்படுவதிலே ஒரு முறைப்பாடு இருக்கு. எனி கம்ப்ளைண்ட் அவங்க நமக்கு கூப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கணும், இல்லை என்றால் பயனில்லை. ஏதோ பணத்தை ஃபீஸை கட்டியாச்சு, குழந்தைங்க காலையில் போச்சா, அப்புறம் டியூஷனுக்கு போச்சா, அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் போச்சா, வீட்டுக்கு வந்துச்சா, சரியாக போச்சுன்னு ஆகிடும். அப்படி இருந்தும் பயனொன்றும் இல்லை. எனவே நான் சொன்னது போல குழந்தைகளுடைய தனித்தன்மைகளை, இண்டிவிஜுவாலிட்டி, அந்த சிறப்பு பண்புகள் என்ன இருக்கிறது என்று கண்டு உணர்ந்து அவர்களை அந்த கலைகளின் பால் மேம்படுத்தி கொள்வதற்காகவும் நாம் பயிற்சிக்க வேண்டியது. தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதெல்லாம் என்ன பண்ணிடுறோம், இக்னோர் பண்ணிடுறோம். ஆமாம், ஏதோ நல்ல படி நல்ல மார்க் வாங்க, இது மட்டும்தான் நோக்கமாக சொல்லிக் கொடுப்போம். இப்படியே சொல்லிக் கொடுத்து ஒரு மாணவர் என்ன ஆகிறாரு, கோல்டு மெடல்ன்ற அளவுக்கு போயிடுறாரு. ஆனால் கோல்டு மெடல் வாங்கின அவருக்கு நல்லா படி மார்க் வாங்கணும்னு சொன்னாங்கல்ல, அவருடைய உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுகிற போது அங்கே இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த சமுதாயம் வேறு மாதிரியான விளைவுகளை காட்டுகிறது. இவருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பணம் கொடுத்தா வேற யாரோ வேலை வாய்ப்பு வாங்கிட்டு போயிட்டார், இவர் மனசு விட்டு போயிட்டார். அவரை நல்ல இந்த ஞானங்களை எல்லாம் கொடுத்து நான் மனமாற்றம் செய்ய வேண்டிய தேவை இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே. ஆகையினாலேதான் மதிப்பெண்களை பெறுகின்ற கல்வியினுடைய நோக்கத்தை மட்டுமே கைக்கொள்ளுவதை நாம் விடுத்து, அதனோடு கூடி குழந்தைகளுடைய முழுமையான தனிப்பண்புகளை, இண்டிவிஜுவாலிட்டியை புரிஞ்சு அவங்க அதில் மேம்படுவதற்கு வகை செய்ய வேண்டும். உங்கள் குழந்தைகிட்ட என்ன இண்டிவிஜுவாலிட்டி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நண்பர்களே, அது மட்டுமல்ல, தோன்றில் புகழோடு தோன்றுக, தோன்றில் புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று வள்ளுவம் சொல்லுகிறார். ஒரு பிறவி எடுத்து நாம் பிறந்ததுக்கு ஏதாவது சாதிக்கும், புகழோடு தோன்றணும், புகழோடு விளங்க வேண்டும், புகழோடு வெளிப்பட வேண்டும். அப்படி புகழ் இல்லாமல் வாழ்க்கையை கொள்வது என்பது பொருந்தாது என்று வள்ளுவம் சொல்லுகிறது. அப்படி தோன்றில் புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நின்று என்று சொல்லக்கூடிய வள்ளுவனாரின் வாசகங்களுக்கு இணங்க நம்முடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கற்பிதம் செய்து உறுதிப்படுத்தி, என்னுடைய திறமைக்கு நான் எதில் முன்னேற முடியும், நான் என்ன ஆக போறேங்கிற ஒரு சிந்தனையை அவங்களுக்கு முன்வைத்து கற்றுக் கொடுங்க. இதுதான் மிக மிக முக்கியமானது. ஒரு லட்சியமில்லாத வாழ்க்கை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஏதோ சாப்பிட்டோமா, தூங்கினோமா, சம்பாதிச்சோம், சாப்பிட்றதுக்காக சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுலையும் ஊழல் பண்ணணும், பொருள் வளம் மிகுதியாகணும், யாருக்கு என்ன ஆனால் என்னன்ற சிந்தனையோட தானே இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் போயிட்டு இருக்கதை நீங்களே பார்க்குறீங்க. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு நினைக்கிற சிந்தனை மக்களிடத்துல நிலை பெற்றிருக்கிறது. அப்ப அந்த சமுதாயம் குறித்த சிந்தனை விழிப்புணர்ச்சி தேவைப்படுகிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நான் எந்த வகையிலே மலரப் போகிறேன்,
ஒருத்தருக்கு 35 வயசுல தாங்க அந்த சிந்தனை வந்தது. 35 வயசுல போய் டாக்டருக்கு சேர்றார். அதுக்கப்புறம் டாக்டர் முடிச்சு அங்க நர்சம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு சேவை செய்ய போறேன்னு முடிவெடுக்கிறார். அதுவும் சாதாரணமா இல்லை சேவை. அவருடைய நாட்டிலிருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறது, அங்க இருண்ட கண்டம் என்று சொல்லக்கூடிய காடுகள், அங்கே உள்ள மலைவாழ் மக்கள், நாகரிகத்தில் முன்னேறாத மக்கள், நாகரிக வசதிகள் இல்லாத ஒரு நாடு. அங்கே போய் சேவை செய்யணும்னு முடிவெடுக்கிறாரு. அந்த அம்மாவும் அதையே முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்த காரணத்தினாலே தான் அவர் நோபல் பிரைஸ் வாங்கினார். முடிவெடுத்து சேவை செய்தார்கள். அங்கே உள்ள சவுத் ஆப்பிரிக்க காடுகளில் இருக்கக்கூடிய நீக்ரோ மற்றும் மலைவாழ் மக்களுக்கு மருத்துவ வசதிகளை கொடுத்து, யானைக்கால் வியாதி, கொசுக்கடி, எவ்வளோ கஷ்டங்களில் துன்புற்றவங்களுக்கு அவங்க செய்த சேவைக்காக பாராட்டி, யாருன்னு நீங்க சிந்திக்கிறது எனக்கு தெரியுது, ஆல்ஃபிரட் ஸ்வைட்சர்னு ஒருத்தர், அவர் நோபல் பரிசும் பெற்றார். அப்ப அந்த ஆல்ஃபிரட் ஸ்வைட்சர்னு ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில லேட்டாக தான் முடிவெடுக்கிறார். நான் டாக்டர் ஆகணும்னு. டாக்டர் ஆகிறதுலையே அப்புறம் என்ன நினைக்கிறாரு, வெறும் டாக்டரா இருந்து சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் இல்லை, எங்கேனும் நான் நல்ல சேவையை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணிய காரணத்தினாலே அவருடைய வாழ்க்கை துணைவியாரோடு சேர்ந்து நல்லதொரு சேவையை அவர் தென்னாப்பிரிக்க மக்களுக்கு அங்கே கானக பகுதிகளிலே செய்த பண்புக்காக அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது என்று அறியப்படுகிறோம் என்று சொன்னால், அங்கேதான் வள்ளுவதாருடைய குரல் நிற்கிறது. தோன்றில் புகழோடு தோன்றுக, அகது இலார் தோன்றலில் தோன்றாமை நின்று. இப்படி ஒரு வேஸ்ட் பிட்டா பிறந்து வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது பாருங்க. எனவேதான் லட்சிய நோக்குடையவர்களாக மலர வேண்டும், அவர்கள் மலர்த்தப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும் அன்பர்களே. எனவே ஒவ்வொரு குழந்தைகளையும் தன்னம்பிக்கை உடையவர்களாக மலர்த்துவதற்கு தாய் தந்தை மற்றும் குரு ஆசிரியர் அங்கே முன்னுதாரணமாக அமைக்கப்படுகிறார்கள். அதன் மூலமாக எந்த ஒரு விஷயங்களை குழந்தைகளோடும் பகிர்ந்து கொள்ளுகிற போது அவர்களை அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டு சிந்திக்கின்றவர்களாக மலர்த்துங்கள். இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம், பள்ளி சொல்லும் பலன்னு போட்டிருப்பான். தேவையாது. வார சூலை வடக்கே போகக்கூடாது, தெற்கே போகக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. தேவையா? முடியுமா? ஆகிற கதையா? அப்ப எந்த ஒரு நம்பிக்கைகள் எல்லாம் விஞ்ஞானம் தழுவியதாக இருக்கிறது, ஏற்புடையதாக இருக்கிறது, நிரூபிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது, அப்ப உண்மைக்கு புறம்பான செய்திகளை கை கொள்ளாத ஒரு தன்மையை ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் என்று சொல்ல வேண்டும். அதுதான் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், கனவு காணுங்கள் என்று சொல்லுகிறார். இளைஞர்களை தான் அவர் நேசித்தார். மாணவ பருவத்தினரைத்தான் அவர் விரும்பி அழைத்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும். இளைஞர்களே, நீங்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னார். கனவு காணுங்கள்னா என்ன? ஒரு பெரிய நோக்கத்தை, ஒரு லட்சியத்தை கை கொள்ளுவது. இந்த லட்சியத்தை கை கொள்ள அந்த குழந்தையை பயிற்றுவித்தல். முதல்ல லட்சியத்தையே தப்பா புரிஞ்சுக்க கூடாது. தன்னுடைய தன்மைக்கு ஏற்றவாறு, பண்புகளுக்கு ஏற்றவாறு உரிய நாட்டம், விருப்பமுடைய விஷயங்களை லட்சியமாக கை கொள்ள வேண்டும். அவனுக்கு மருத்துவத்துறையில நாட்டம்னு வச்சுக்கோங்க, அவனை கொண்டு போய் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது. அவனுக்கு கலைத்துறையில நாட்டம்னு வச்சுக்கோங்க, அவனை கொண்டு போய் அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கிறது.
இப்படி முரண்பாடுகள் இல்லாமல் அவர் கற்கின்ற கல்வியும் அவருடைய சிந்தனைகளும் ஒன்று ஒருமித்ததாக இருக்கின்ற போது அந்த குழந்தைகள் நல்ல பண்புகளோடு மேம்படுவார்கள் என்பதாக. அப்ப அந்த விஷுவலைசேஷனை தான் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதை இமேஜினரியா அந்த 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 எண்ணங்களை, அந்த சாதனைகளை நாம் சிந்திக்கிற போது அது வாழ்க்கையில் அப்படியே பின்னர் உண்மையாகவே நடக்கின்ற அளவுக்கு நாம் ஆற்றல் பெற்றவர்களாக மாற முடியும் என்பது உண்மை. அதுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்டால் இன்ட்யூஷன் ஒன்று வேணும். இன்ட்யூஷன் கேட்டால் உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடியது. இங்கே புற உணர்வுகளிலே மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு உள்ளுணர்வு புரியாது. இங்கே நான் புற உணர்வு என்று சொல்வது எதை சொல்லுகிறேன்? சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. நல்லா சாப்பிடணும், உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், கேம்ஸ் வச்சுக்கோங்க. சாப்பிட்டு வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தால் சரியாக போயிடுமா? அதாவது இந்த கிரிக்கெட்ன்றது மேட்ச் ஃபிக்ஸிங்னு ஒன்று வந்த போது தான் மகரிஷி சொல்கிறாங்க சிறுவர்களுக்கே விளையாட்டுங்கிறார். ஆனால் இன்னைக்கு கிரிக்கெட்னா பெரியவங்க முதற்கொண்டு உட்காந்து பொழுதன்னைக்கு ரசித்து பார்க்குறத நாம் பார்க்குறோம். ஆனால் விளையாட்டு என்பது சிறுவர்களுக்கே என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டார்கள். வேதாதிரியத்திலே ஒரு கருத்தாக சொல்லுகிறார். அப்படி விளையாட்டுக்கள் என்பது ஒரு வகையிலே நம்முடைய உடலை மேம்படுத்துவது என்றாலும் கூட ஏகாகிரதை என்று சொல்லக்கூடிய ஒருமித்த மனமும் பயிற்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாதல்லவா? ஆகையினாலே தான் அந்த அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடிய இடைவிடாத விழிப்புணர்வாக குழந்தைகள் பழக வேண்டும். கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வு நம்முடைய வாழ்க்கையில் நகர்ந்தாலும் என்ன ஆகிடும்? வித் அன் ஆக்சிடென்ட். தேர்வு எழுத போகணும், என்றைக்கு தேர்வு, எந்த இடத்துல தேர்வு, எத்தனை மணிக்கு தேர்வு, என்ன தேர்வுங்கிறத நல்லா தெளிவாக அப்ரோச் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? தேர்வு எழுதுவதே குளறுபடி ஆகிடும். நாம் பார்ப்போம். அந்த ஸ்கூலில் போய் தேர்வு எழுத வேண்டியதுக்கு இந்த ஸ்கூலுக்கு போயிட்டான், அல்லது காலையில் போய் எழுத வேண்டிய தேர்வுக்கு மாலையில் போய் நின்னா அப்படின்ற மாதிரி முரண்பாடுகளாகி விடுவதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்போ அந்த உள்ளுணர்வு என்று சொல்லக்கூடிய இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடியது சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தவம் தேவைப்படுகிறது. துரிய தவம் என்று சொல்லக்கூடிய உச்சியிலே உணர்வு இடைவிடாது நிற்றல் என்பதை யோகம் செய்கிறவர்களுக்கு மட்டுமே அவர்கள் தங்களுடைய உள்ளுணர்வை இயக்க பழகியவர்கள் என்ற சிறப்பும், அந்த உள்ளுணர்வை நல்ல முறையில் இயக்கி பழகியவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக நான் இப்பொழுது சொல்லுகிறேன் என்று சொன்னால் குழந்தைகள்லேயே வளர் நிலையில் அந்த டீனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, 13 to 19 அவங்கள நெறிப்படுத்துறது தான் பெரிய கஷ்டமான வேலை. ஏன்னா அவங்க தங்களை பெரியவங்களாகவும் பாவிச்சிடுறாங்க, அட்வைஸ் பண்ணுறதையும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டதும் முழுசாக புரியாது. நல்லதும் புரியும், கெட்டதும் புரியும். நான் பார்த்துக்கிறேன்னா எப்படி விட்டுற முடியுமா? அங்கே தான் பெற்றோருடைய கண்காணிப்பு தேவைப்படுகிறது என்று சொன்னேன். எனவே அவர்களுடைய உள்ளுணர்வை தெளிவுபடுத்தி புலன் நுகர்வுகளையும் புலன் இன்பங்களிலேயே மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக அவர்கள் இருந்து விடாமல் அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் பாங்கும் கடமையும் பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிறரிடத்தில் சொன்னால் அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? இந்த தலைப்பை நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்டதனுடைய முக்கியமான காரணமே, எங்கெங்க நாங்கள் சொன்னால் என் பிள்ளைங்க கேட்குறாங்களா கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. அப்போ பெற்றவர்களாகிய நீங்களே உங்களுடைய வித்துக்களை தூய்மைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் வேற யார் தூய்மைப்படுத்துவார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கிறேன். அன்பர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். நீங்க ஒன்றும் உலகத்தவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே இருக்கிறவர்களை மாற்ற வேண்டாம், சமுதாயத்துக்கு ஒரு தலைவனாகி அந்த குழுவையே வழிநடத்துகின்றவனாக மிளிர வேண்டாம்.
உங்கள் குடும்பத்தவர்களை மேன்மைப்படுத்துகின்ற பண்பும் ஆற்றலும் திறமையும் தனித்திறமையும் இண்டிவிஜுவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்காத போது அந்த குழந்தைங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உள்ளுணர்வை புரிஞ்சுக்காத போது அவர்கள் எவ்வாறு வழிநடத்தப்படுவார்கள் என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது பாருங்க. எனவே இந்த இடைவிடாத விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடியதும் அதை ஒரு நல்ல இளமை நோன்பு காலம் என்று சொன்னார். அதனால குருகுலம்னு இருக்கும். இப்ப ராமர் காட்டுக்கு போய் ரிஷியோட கல்விக்கு போனாங்க. இங்க வில்வித்தையிலிருந்து போர் பயிற்சிகள்ல இருந்து கல்வி அறிவிலிருந்து ஒழுக்க பழக்கங்கள்ல இருந்து ஆன்மீக விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்பட்ட இடம் குருகுல கல்வின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ கூட ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு எனக்கு ஞாபகம் வரும். குருகுலத்தில் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எது? ஏட்டுக்கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி, ஆன்மீக கல்வி, தொழில் கல்வி, போர் பயிற்சிகள், வித்தைகள், உடல் நலம், அதுக்குரிய எஃபர்ட்ஸு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அங்கே அந்த குரு பத்தினி அவங்க சமைச்சு போடுவாங்க. அப்போ சொன்ன வேலையை செய்யணும். என்ன வேலை? குரு பத்தினியும் குருவும் என்ன வேலையை சொல்றாங்களோ அங்க செய்யணும். அதுதான் அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளை. அவங்க நினைவுகள் எல்லாம் நடத்திய பாடங்கள்ல மட்டுமே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த வரிசையா உட்கார்ந்து உணவு உண்ணும்போது ஒரு டெஸ்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்களா, நெய் ஊத்துறது போல வேப்பெண்ணெய் ஊத்துவாங்களாம். இந்த கதையை நீங்க யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப எல்லா பசங்களும் அந்த தன்னுடைய பாடங்கள்லையும் கவனங்கள்லையும் பயிற்சிகளுமே சிந்தனை இருக்கிறதுனால அதை உணராமல் அவன் சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு மாணவன் என்ன கசக்குது, வேப்பெண்ண மாதிரி இருக்கு, நெய் இல்லையா அப்படின்னு கேட்டான்னா, உனக்கு புலன் நுகர்வு தலையெடுத்து வச்சு இனிமேல் நீ இதுக்கு லாயக்கில்ல, நீ போப்பான்னு அனுப்பிச்சிருவாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அங்கேதான் புலனுணர்வுகளோடு கூடிய நாட்டத்தை மட்டுமே பயிற்றுவிப்பவர்களாக தாய் தந்தையர்கள் இருந்து விடாமல் ஒரு நல்ல லட்சியத்தை வலியுறுத்துவதும் அவருடைய பண்புகளுக்கேற்ற லட்சிய நோக்கத்தை அவர்களுக்கு நிலைப்படுத்துவதும் அந்த நோக்கத்தை அடைவதற்காக இடைவிடாது முயற்சிக்கின்ற பண்புகளை கற்றுக் கொடுப்பதும் அதற்கான முழு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருந்து அவங்க யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அப்போ அந்த குழந்தைங்க மேம்படுவாங்களா இல்லை. இதுதான் இன்றைய சிந்தனை, வேற ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களை பெத்தாச்சு, கல்வி சாலையில் கொண்டு ஃபீஸ் கட்டி சேர்த்தாச்சு, ஹாஸ்டலும் போட்டாச்சுன்னு முடிச்சுக்கிறாங்க. பயன் இல்லை. அங்கே அவர்கள் முழு கண்காணிப்பு உட்படுத்தப்பட வேண்டும். எப்படி குருகுலவாசத்தில் அனைத்து கல்விகளும் சொல்லித்தரப்பட்டதோ அதுபோல அனைத்து வாழ்வியல் அணுகுமுறையோடு கூடிய, அதாவது வாழ்க்கை அணுகுமுறைன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இன்பமும் வரும், துன்பமும் வரும், மேடும் வரும், பள்ளமும் வரும், கஷ்டமும் வரும், நஷ்டமும் வரும், வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். இதெல்லாம் வருந்தான்னு புரிஞ்சு அவங்க வாழ்க்கையை எதிர்கொள்ற மாதிரி போகணுமே தவிர, எப்ப பார்த்தாலும் நான் பெத்த பிள்ளையை சொகுசாவே வளர்த்துறேன்னு ஒருத்தர் சொன்னால் அது எப்படி இருக்கும்? ஆகினாலே தான் நண்பர்களே, நம்முடைய மக்கள் செல்வங்களை எல்லாம் நல்ல முறையில ஒரு ஆற்றல் மிக்க, ஒரு நோக்கம் மிக்க, ஒரு லட்சியம் மிக்க, லட்சியத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு சிந்தனையாளர்களாக நாம் உருவாக்குதல் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவேதான் குழந்தைகளை இந்த பண்படுத்தும் கலை, ஆற்றுப்படுத்தும் கலை, அவங்களுடைய தனித்திறமையை புரிஞ்சு அவங்க அதுல சாதிக்கக்கூடிய அளவுக்கு கோச் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிற புதிய புதிய வார்த்தை. அங்க ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ அல்லது ஒரு ஆசிரியரோ ஒரு ஆதர்சமான ஒரு ஒரு ஐடென்டிட்டியான ஒரு நபராக இருந்து வழிநடத்துவதற்கு இல்லாத போது, அதை அவர்கள் தவறி விடுகிற போது, அப்ப இவர்கள் வேற யாரையோ லட்சியம் வச்சுக்கிட்டு எங்கேயோ போக வேண்டியதாயிடுது. பின்னர் பார்த்தீங்கன்னா கல்வி சாலையில தொழிலகத்தில் அவங்க பயிலுகிற போது அங்க போய் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு போக வேண்டியதாயிடுது.
நான் என்ன சொல்றேன்னா, கல்வி நிறுவனங்கள்லயே பர்சனாலிட்டியை மாத்திக்கணும். அந்த பர்சனாலிட்டிகள்ல நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் பண்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் மனவள கலைமன்றங்கள் தேவைப்படுகிறது, தவம் தற்சோதனை தேவைப்படுகிறது. அங்கே ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உருவாக்குதல், சிற்பித்தன்மை செதுக்கி செதுக்கி செதுக்கின போதுதான் அங்கே நல்ல சிற்பம் உருவாகும். அப்ப கொஞ்சம் அடி வாங்கணும், உடியில சுத்தியில அடி வாங்கினா தான் அந்த சிற்பம் மேம்படும். அதுபோல அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சாதிப்பதற்குரிய முயற்சிகளை, துன்பம் வருகிற போது பொறுத்து கொள்ளுகின்ற எபிலிட்டியை அவங்களுக்கு கொடுக்க தவறிட்டா, ஒரு துன்பம் வந்தவொடனே சூசைட் பண்ணிக்கணும்னு செத்து போற குழந்தைங்களை பார்க்கறோம்ல. இந்த தவறுகள், குற்றங்கள் எல்லாம் நடக்காது என்பது ஒரு முழுமையான இறுதியான விஷயமாகும். ஆகையினாலே தான் நண்பர்களே, குழந்தைகளை ஒரு நோக்கத்தை கற்பிதம் செய்து, நோக்கத்தை புரிந்து, அவர்களுடைய தகுதிக்கேற்ற, அவர்களுடைய தனித்தன்மைகளுக்கு ஏற்ப அவர்களை லட்சியவாதிகளாக மலர்த்துங்கள். அவர்களை இடைவிடாத முயற்சி செய்து அதை சாதிப்பவர்களாக மாற்றுங்கள். அந்த முழுமைப்பாடு என்று சொல்லக்கூடிய முழுமை நோக்கிய பயணத்தை துரிதப்படுத்துங்கள். அதற்குரிய மன ஒருமையும் மன வலிமையும் அவர்கள் பெறுவதற்கான மார்க்கங்களை, வழிகளை ஏற்படுத்தி கொடுங்கள். மனோசக்தியை மிகுதிப்படுத்திக் கொள்வதற்குரிய தியானம், யோகம் போன்றவைகளிலே அவர்களை பழக்குங்கள். குறிப்பாக தன்னம்பிக்கையை கொடுங்கள். மேலும் மேலும் பார்க்க போனால் அங்கே மூட நம்பிக்கைகளை மலர்த்துகின்ற வழிமுறைகளை இல்லாமல், ஆன்மீகத்திலே கூட நிறைய மூட நம்பிக்கை இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுலேயே ஏகப்பட்ட சயின்டிஃபிக்கான, நம்ம சொன்னா ஆமா இது உண்மைதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கையில ஆற்றலை கொண்டு வந்து சாதிச்சான் அப்படின்னு சொல்லி கதைகள்ல அறிவோம். ஆனா கையில ஆற்றல் கொண்டு வந்து ஒருத்தருக்கு நோய் நிவாரணம் பண்ண முடியுங்கிறது இன்னைக்கு பிராணிக் ஹீலிங்ன்றது உண்மையா இருக்கா இல்லையா? அவர் தவம் செய்கின்றவர்கள் தன்னுடைய ஜீவகாந்த சக்தியினாலே பல மேம்பாடான விஷயங்களை வெளிப்படுத்த முடிகிறது என்பது உண்மையாக இருக்கிறதா இல்லையா? இதையெல்லாம் சித்தர்களும் ஞானியர்களும் முனிவர்களும் மகான்களும் நடத்தி காட்டியிருக்கிறார்களா இல்லையா? அவங்க நடத்தினா அதை மிராக்கள்னு சொல்லிடு. அதெல்லாம் ஞானி தான்ப்பா பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் வராது. இல்லை, நாம் ஒவ்வொருவரும் ஆற்றல் மிக்கவர்களாக வெளிப்பட முடியும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்ப என்ன வேணும்னா அதுக்குரிய அந்த உள்ளுணர்வு கண்ணு திறக்கணும். அதுதான் தேர்ட் ஐன்னு சொன்னாங்க. அதுக்குதான் யோகத்தை சொன்னாங்க, வலியுறுத்தினாங்க. அப்ப அந்த தேர்ட் ஐன்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வை பெறக்கூடிய ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை எல்லாம் கொடுத்து உருவாக்குகின்ற நல்ல ஒரு புதியனை ஏற்கும் மனோபாவத்தை எல்லாம் தர வேண்டி இருக்குது. நம்மளே கூட சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்படிதான் இருந்து பழக்கம், வேற புது விஷயத்துல நான் என்டர் பண்றதில்ல. ஏன்? புதுசா ஒரு கருத்து முன்னுக்கு வரும்போது அது ரைட்டா தப்பான்னு அதை சீர்தூக்கி ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வர கெப்பாசிட்டி மட்டும் இல்லையா? பார்ப்போம், உண்டு. அப்ப புதியன ஏற்கும் மனோபாவம் என்று சொல்லப்படும். புதிய விஷயங்களாக இருக்கட்டும், அதையும் சீர்தூக்கி பார்த்து இது வாழ்க்கைக்கு தேவையா இல்லையா என்று முடிவெடுத்து அதை கையாள்வதோ அல்லது ஒதுக்கிவிடுவதோ அங்கே நம்முடைய அறிவின் தெளிவாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. பாருங்கள், அதனால்தான் நண்பர்களே, பிரம்மச்சரிய காலம் என்று அந்த நாளிலே சொன்னார்கள். 25 வயசுக்குள்ள கல்யாணம் பண்றதுக்கு முந்தி குருகுல வாசம் என்று அந்த நாளிலே சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு கல்வியிலே ஒழுக்க கல்வியும் ஆன்மீக கல்வியும் இசாகி கிடக்கிறது. நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்வ பழக்குகின்ற பெற்றோர்களாக நாம் மலர வேண்டும். தாய் தந்தையர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த 3 பேரும் ஒரு எதிர்கால சந்ததியினருக்கு, குழந்தைகளுக்கான உருவாக்கும் காரணிகளாக அடிப்படையாக இருக்கின்றார்கள் என்பதை மறுக்க முடியாது. எனவே இதுவரையிலே நாம் சிந்தித்த விஷயங்களில் எல்லாம் அவர்கள் உரிய கண்ணோட்டத்திலே அணுகுமுறை கொடுத்தால், அவர்களால் பெற்று எடுத்து வளர்த்து நெறிமுறைப்படுத்தப்படுகின்ற குழந்தைகள் நாளைக்கு சரித்திரத்திலே சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு, பொன்னெழுத்துக்களால் அவர்கள் பொறிக்கப்படக்கூடிய அளவுக்கு புகழுடன் பெற்று வாழ்வார்கள். அப்படி தோன்றில் புகழோடு தோன்றுக என்ற வரிகளுக்கு ஒப்பாக அவர்கள் விளங்குவார்கள் என்பதை இன்றைய சிந்தனை விருந்தாக உங்கள் முன் அமைத்து
இந்த உரை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். சிந்தனை செய்யுங்கள். கல்யாணம் பண்ணிட்டா பிள்ளை குட்டி பத்துட்டா வேலை முடிஞ்சதுன்னு வாழக்கூடாது. அதை மிருகங்களும் கூட செய்கிறது. உண்ணல், உறங்கல், உலவல், அனுபவித்தல். மிருகங்களும் உண்ணுகிறது, நாமும் உண்ணுகிறோம். உறங்கல், மிருகங்களும் தூங்குகிறது, நாமும் தூங்குகிறோம். உலவல், சுத்தி வர்றது, நாமும் செய்கிறோம், விலங்குகளும் செய்யுது. அனுபவித்தல், விலங்குகளும் செய்து நாமளும் செய்கிறோம். அப்போ விலங்குகளுக்கு நமக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டால் சிந்தித்தல் மற்றும் சாதித்தல். எனவே லட்சியத்தை நோக்கிய பயணத்தை முடிவு செய்து அதனை சாதித்து வெற்றி பெறக்கூடிய சீரிய தலைமுறையை நிறுவித்தர வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. எனவே குழந்தைகளை நெறிப்படுத்தும் கலை என்பது மிக அவசியமான ஒன்று. சற்றே சிந்தித்து பாருங்கள், வெற்றி அடைவீர்களாக என்று கூறி இந்த இனிய பொழுதிலே உங்களோடு இந்த உரைநலம் குறித்து சிந்திப்பதற்காக வாய்ப்பு கிடைத்ததிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிந்திப்போம், சாதிப்போம். நிறைவு. நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குழந்தைகளும் வழி வழியாக பரம்பரையாக வாழையடி வாழையாக எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நோக்கிலே வழங்கப்பட்ட இந்த சிந்தனை விருந்தை சிந்தியுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள், சாதியுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சார் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் எல்லாம் சொன்னீங்க சார். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஏன்னா ஃபியூச்சரே வந்து குழந்தைங்களை நம்பிதான் இருக்கு. ஸோ நம்ம அதை வளர்க்கறதுல இருந்தே தெரிஞ்சிடும் இந்த குழந்தை எப்படி வரப்போகுது அப்படின்னு. 5ல் வளையாதது 50ல் வளையுமான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நல்ல கருத்தெல்லாம் சொன்னீங்க சார். ஒரு குறள் கூட இருக்குல்ல, ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இவங்களோட பேரண்ட்ஸா இவங்க அப்படி கேட்கற மாதிரி நம்ம வந்து பசங்களை வளர்க்கணும். இப்ப இந்த ஜென்ரேஷன்ல வந்து இருக்கிற பேரை கெடுக்காம இருந்தா போறோம், அப்படி இருக்கு. ஏன்னா வந்து இந்த பசங்க கையிலேயே கெட்டு போறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம வாங்கியும் கொடுத்துறோம் நம்மளே. அவங்க வந்து என்ன பாக்குறாங்க என்னன்னு 24 hours நம்மளால மானிட்டர் பண்ணவும் முடியாது. அதனால நம்ம நீங்க சொன்ன இந்த விஷயத்துல ரொம்ப முழிக்கிறாங்க, தயக்கிறாங்க. பிள்ளைங்களை நான் சரி, என் பேர பிள்ளைங்களை நான் சரி பண்ண முடியலன்னு தயக்கிறாங்க. அதுதான் இன்னைய பேச்சினுடைய சாராம்சமே. கரெக்ட். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வளர்த்த தெரியலன்னா நாம எப்படி ஏத்துக்கிறது? ஆமா, இருக்கிறதுலயே பெரிய போஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் போஸ்ட் தான் அப்படின்னுவாங்க. ரொம்ப கஷ்டமான போஸ்ட் அது. ஏன்னா நம்ம தான் இந்த சமுதாயத்துக்கு நல்ல பிள்ளைங்களா வளர்த்து கொடுக்கணும். மீதி வந்து சொசைட்டி பாத்துக்கும். இங்க திருந்தலைன்னா அவங்க திருத்துவாங்க. அதனால நம்ம வளர்க்கும் போதே நம்மளே திருத்தி வளர்த்துடணும் குழந்தைங்கள. ரொம்ப அருமையான விஷயம் எல்லாம் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வேற ஏதாவது கேள்வி இருந்தா பேசலாமா? யாருக்காவது பேசணுங்களா? சவுந்தரம், பாந்தி, பாஸ்கர் வாங்க. பாஸ்கர் வாங்க, சும்மா இயல்பா கேளுங்க, வாங்க கலந்துக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். திருப்பதியில இருந்து பாஸ்கர் தான். ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா ஐயா? ஆமா, சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நல்லா இருந்தது ஐயா, நல்லா இருந்தது. உங்க உரை நல்லா இருந்தது. சரி, நல்லா இருந்தது. உங்க இது பேச்சு சூப்பரா இருந்தது. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் வளர்ப்பு பத்தி எல்லாரும் நல்லா சொல்லிட்டு இருந்தீங்க. இதான் இப்போ இந்த ஜெனரேஷன்ல வந்து கொஞ்சம் மொபைல்னால பசங்க கொஞ்சம் இந்த சொல் பேச்சு கேட்கறது கூட இல்ல. மொபைல் அடிக்டாவே ஆயிட்டாங்க. ஆமாங்க, மொபைல் அடிக்ட் தான் அது. ஆமா. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அது ஒரு காரணம் தான். அது அது தவிர்க்க முடியறது இல்ல. மொபைல்ல வந்து கண்டிப்பா அவங்க அவாய்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இல்லைங்க, நாம சொன்னா நம்ம பிள்ளைங்க கேட்கணும். இருங்க, நாம சொன்னா நம்ம பிள்ளைங்க கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். நான் சொன்னாலும் என் பையன் கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னா அவங்க பெத்தவங்களே பிள்ளைங்களை கைவிட்டுட்டாங்கன்னு அர்த்தம். பெத்தவங்களே பிள்ளைங்களை கைவிட்டா அந்த பிள்ளைங்கள ஃபியூச்சர் எப்படி சொல்லும்? இந்த கவலை வேணுமில்ல. அப்ப பெத்துக்க தெரியுது, வழிநடத்த தெரியலன்றத ஒத்துக்கிட்டாக்கா ரொம்ப மிக மோசமான நிலை. அதை பற்றி தான் உருகி பேசியிருக்கேன். ஆமாங்க, நல்லா பேசுனீங்க.
ஆனா அங்க அந்த பிரச்சனையில தான் நிறைய பேர்கிட்டயும் எங்க தங்கச்சி வீட்லயும் சரி நான் பாக்குறேன், எல்லாம் இந்த மொபைல்ல தான் வந்து பிரச்சனையா இருக்கு. நான் பார்த்ததில்ல இப்போ இந்த ஜெனரேஷன்ல. ஆமாங்க. சரி. இப்ப சாப்பிடுவா இல்ல சாப்பிடுவா இல்ல வெளியில சொந்த யாராவது வந்திருக்காங்க அவங்கள வந்து விசாரி, இல்ல கடைக்கு போயிட்டு வா, ஏதாவது சொன்னா கூட அவன் அந்த ஒன்றும் சொல்ல முடியாது. மொபைல வந்து கொஞ்சம் அந்த அந்த நேரத்துல நம்ம மொபைலை மிஸ் பண்றன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதாவது அதை தான் மாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ யோசனை பண்ணுங்க, சிந்திங்க, நாம செஞ்சே ஆகணும். அடிக்ட் ஆகினா எதா இருந்தாலும் தப்பு தானே. பெரியவங்கெல்லாம் வேற பக்கம் அடிக்ட் ஆயிடுறாங்க, குழந்தைங்கள்லாம் செல்லில் அடிக்ட் ஆயிடுறாங்க. அப்போ சிந்திக்கிறவர்களாக மலர்வது என்னைக்குங்கிறது தான் இன்னைக்கு சிந்தனை விருந்தே. சிந்திப்போம், சாதிப்போம். ஆமா. நன்றி நன்றி ஐயா. அன்னைக்கு அதில் உள்ள மைனஸ் மட்டுமே நினைக்காதீங்க. நீங்க அதுல இருந்து எப்படி வின் பண்றதுன்னு நினைங்க. சரிங்க சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றி. நல்லது, நன்றி. வேற கேள்வி? வணக்கம். ரொம்ப அற்புதமான தலைப்பு. குழந்தை வளர்ப்பு அப்படின்ட்டு அஞ்சில் விளையாடுறது 50 விளையுமா ஒரு பழமொழியே கொடுத்துட்டு போயிருக்காங்க முன்னோர்கள். உண்மை. நம்ம வாழ்க்கையில அந்த அஞ்சில் விளையாடுறது 50 விளையுமான்றது வந்து உண்மையிலேயே இப்ப 5 வயசுன்றதுலாம் கம்மி இல்ல. பிறந்த 3 மாசம் குழந்தை கையில போன் கொடுக்குறாரு. பிறக்கும் போது இவங்களுக்கு இடைஞ்சல்லாம இருக்கணும்ன்றதுக்கு அதை கையில கொடுத்து ஏமாத்திடுறாங்க. இல்லைங்க ஐயா, இதோட புடங்களை அவாய்ட் பண்ணோம்னா இந்த செல்லை பிடிச்சுக்கோ, இதுல வேடிக்கை பாருன்னு கையில கொடுத்துட்டு தப்பிச்சுக்கிறாங்க. இங்கதான் தப்பு ஆரம்பிக்குது. நீங்க தான் அந்த தப்பை தொடங்குறீங்க. செல்லே கையில கொடுக்காதீங்க. பெரியவங்க ட்ரிங்க்ஸ் பண்றது, பாட்டு, இந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்றது, குழந்தைங்க கையில கொடுக்குற மொபைலும் ஒரு போதை சொல்ல விஷயம் தான். அது யாருமே தெரியாது. அதுவும் போதை, இதுவும் போதை தான். ரெண்டுமே எப்படின்னா, இப்போ தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு உள்ள விஷயங்கள் வந்து அவன் பண்ணாம இருக்க முடியாது. ஒரு நாளும் சிகரெட் ஒரு நாள் 10 சிகரெட் பிடிக்கிறாங்க, 10 சிகரெட் பிடிக்கலாம் ஒண்ணு இருக்க முடியாது. டீ குடிக்கும் போது சிகரெட் பிடிக்கலாம், டீயே குடிக்க மாட்டான். அந்த மாதிரி அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம், கையில மொபைல் இல்லாம சாப்பாடு இறங்க மாட்டேங்குது குழந்தை கையில. ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசம். சாப்பிடும் போது உணவுல நினைவு வை. சாப்பிடும் போது அதான் டைவர்ஷனுக்கு போகாத, டிவி பார்க்காத. யார் சொல்லி கொடுக்கணும்? அது முதல்ல பெத்துக்க மட்டும் தெரியுது, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க சொல்லி தப்பிச்சுக்கிட்டா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஐயா, அது முதல்ல நம்ம மாறணுமே. நம்மளே நம்ம மாறணுமேன்னு உங்களையுமே அதுல சேர்த்துக்கிறீங்களா? அப்ப நீங்க இன்னும் மாறலையா? நம்மன்றது வந்து இந்த சொசைட்டிய சொல்றேன். எப்படின்னா இப்போ என்னன்றது இல்ல, அதுதான். அதாவது பெத்தவங்க அந்த குணப்பண்புகள்ல மிகுந்து இருந்தாதான் அந்த பண்புகள் குழந்தைகிட்ட அடுத்த ஜெனரேஷனுக்கு வருங்கிறது தான் கொண்டு வந்து பேசினேன் வரிசையா. அப்ப தற்சோதனையும் முயற்சியும் சாதனையும் நல்ல பண்புகளும் பெற்றவர்கள் கொண்டு அதை குழந்தைகளுக்கும் வழங்கி அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்குள்ள சிந்தனை. உண்டா இல்லையா? இல்ல, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நம்ம பண்ற தப்பு குழந்தைங்க கண்ணுல தெரியக்கூடாது. அதுதான் விஷயம். நீ தப்பு செய்யற ஒரு விஷயத்துக்கு வந்து அடிக்ஷன்ல இருக்கிறீங்கன்னா அப்ப தெரியாம செய்யணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? தெரியாம செய்யணும்னு சொல்லி கொடுக்கல. அந்த தப்புல இருந்து நீ வெளியே வர. இப்ப நீ மொபைல் யூஸ் பண்ற அப்படின்னா உன் குழந்தை எது ஒன்னும் மொபைல் யூஸ் பண்ணாருன்னு சொல்ல வர. அதுலயும் இந்த நேரம் நீ பயன்படுத்த, இந்த நேரம் பயன்படுத்த வேண்டாம்னு ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ள கொண்டு வந்தா அவங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களா இருக்கணுங்கிறதா அங்க எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கட்டுப்பாடுகளுக்கு தான் கல்வி சாலைகள் இருக்கு. உண்டா இல்லையா? அப்ப கல்வி சாலை மட்டும் கட்டுப்பாடுகளை கொடுக்க முடியாது. இங்க வீட்லயும் அந்த கட்டுப்பாடு இருக்கணும். பல பெற்றவங்க அந்த கட்டுப்பாடுகளை குழந்தைங்க கிட்ட விதிக்க பயப்படுறாங்க. இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கை விரிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்படி நீ எதுக்கு பிள்ளை பெத்துக்கிறேன்னு கேட்கிறேன். இவ்வளவுதான் ஐயா. இதே பள்ளிக்கூடத்துல போர்ட்ல எழுதி போட்ட காலம் போயிட்டு இப்ப டிவி, இப்ப ஸ்மார்ட் போர்டுன்னு வந்து ஸ்மார்ட் போர்ட்ல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆகி போச்சு. சரி, அதனாலயே ஸ்கிரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம சொசைட்டி அந்த காலகட்டத்துல இருந்த மாதிரி
இல்ல அதுலயும் நன்று செய்து சிந்திக்கிற பண்பை நாம கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதுதான் இன்றைய சிந்தனை. கண்டிப்பா 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 நன்றி. அவ்வளவுதான். ஸ்கிரீனை கொடுக்காம இருக்க முடியாது. ஸ்கிரீனை கொடுப்போம். ஸ்கிரீன்ல வேண்டாததுல அவங்க போகாம கண்காணிக்கிற பொறுப்பு இருக்குன்னா இப்ப இன்னும் கொஞ்சம் விஞ்ஞானம் மலர மலர நமக்கு அந்த அணுகுமுறையில இருக்கக்கூடிய ஒரு இடையூறுகளும் சிரமங்களும் நெருக்கடிகளும் அதிகமாகுது. விஞ்ஞானம் அவ்வளவு வேகமா போகுது. இல்ல சைபர் கிரைம்னு இப்ப சொல்றாருல்ல, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க மாட்டிக்கிட்டு. அது மாதிரிதான். அப்ப விஞ்ஞானம்ங்கிறது ஒரு மெல்லிய ரொம்ப கூரான கத்தி மாதிரி, கத்தி மேல் நடக்கிற மாதிரி சாதிக்கவும் வேணும். அதே நேரத்தில் பயணம். எப்படி மின்சாரம்ங்கிறது ரொம்ப நல்ல சாதனம். ஆனால் மின்சாரத்தை கொஞ்சம் அசந்தோம்னா அது நம்ம உயிரையே காலி பண்ணிடும். அது மாதிரி தான் இதுவும் சொல்லுவார். ஓகேயா? ஓகே. வேற கேள்வி? ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். எல்லாத்துலயுமே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதை நம்ம எப்படி பாக்குறோம், எப்படி கத்து கொடுக்குறோம், அந்த அளவு தான் இருக்கு. கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும். எப்படி காத்தாடி நம்ம விட அந்த கயிறு நம்ம கிட்ட இருக்குல்ல, எவ்வளவு தூரம் பறக்கணும்ன்றது, அந்த மாதிரி குழந்தைங்க எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கணும். சொன்னா கேக்குற அளவுக்கு நம்ம வளர்த்திருக்கணும். ஆல்ரெடி நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கணும். நாமும் அறிவுபூர்வமாக இருந்து அவர்களும் அறிவுபூர்வமாக சிந்திக்க பழக்க வேண்டும் என்று சொன்னேன் இல்லையா? ரொம்ப கரெக்ட் சார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அங்கதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். ரொம்ப நன்றி. அற்புதமான ஒருத்தவங்க கேள்வி கேட்காமலே உட்கார்ந்துருக்காங்களே. சௌந்தரம் சார், வாங்க கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு வாங்க, பேசுங்க. சௌந்தரம் அம்மா, சரி, கேள்வி இல்ல போல. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. டவுட் இல்ல போல இருக்கு. சரி, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல ஒரு சந்ததியினை உருவாக்கி வெற்றி பெற்ற வாழ்க்கையாளர்களாக மலருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.